பகுத்தறிவு என்பதை கரெக்டான ஒரு கிரவுண்ட்ல வந்து நீங்க பாருங்க. எது அறிவுக்கு ஏற்றதா இருக்கோ, அவர் செஞ்ச நல்ல விஷயங்களை சொன்னால் நாங்களும் பல இடங்களில் சொல்லிக் கொண்டு தான் இருக்கோம், சொல்லுவோம், இந்து மக்கள் மத்தியில் போய் சொல்லுவோம், சிந்திச்சாருன்னு சொல்லி. என்ன முழு அளவுக்கு அவருடைய தேட்டம் இருக்கு நீங்க நினைக்கிற அளவுக்கு இருக்கவில்லை. நீங்க இன்னும் கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாருங்க. இந்த இதை விலக்கி வச்சிருக்கீங்க. ஏன்னா நீங்க உங்களுடைய இந்த உணர்வு தான் வெளிப்படுகிறது. அடுக்கி வச்சான் 2000 வருஷமா எங்களை வந்து தப்ப ஒரு கெட்ட பொம்பளைக்கு பிறந்தவன் சொன்னா, இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல தான் உங்களுடைய சிந்தனை இருக்கிறது. அதுக்கு அவர் சிறந்தவராக இருந்தார். அந்த மாதிரியான ஒரு ஆதிக்கத்துக்கு எதிராக கடும் போக்கை மேற்கொண்டார் என்று சொல்லலாமே தவிர, ஒரு பகுத்தறிவாக இருந்து அறிவுபூர்வமாக அடுத்தவற்றை என்னென்ன கேட்டாரோ அதெல்லாம் தன்னிடத்தில் வராத அளவுக்கு அவருடைய கொள்கை, கோட்பாடு, அவருடைய செயல்பாடு அனைத்தை அமைத்துக் கொண்டாரா என்றால் இல்லவே இல்லை என்பதற்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமா சொல்லி இருக்கிறோம். தர்மம் செய்யறது அதர்மம், அக்கிரமம், அநியாயம் சொல்லிட்டாரு. இவர்களே தர்மம் செய்யறதா சொல்றாங்க, பெருமையா சொல்றாங்க, நான் சம்பாரிச்சதுல நிறைய தர்மம் செய்ய வேண்டும். அப்ப இதெல்லாம் இதெல்லாம் பகுத்தறிவா? ரத்த தானம் கொடுக்கறது தப்புல, தானமே செய்யக்கூடாது. அப்ப இதெல்லாம் இந்த தான தர்மத்தை எல்லாம் கடுமையா கண்டிச்சு இருக்கிறார். அதனால நம்ம என்ன சொல்ல வர்றோம் என்று கேட்டால், இந்த விவாதத்துடைய இறுதிக்கு நம்ம வந்து விட்டோம். எங்களுடைய கடைசி உரை என்று சொல்றாங்க. கடைசி உரத்துல புதுவாதம் வைக்க கூடாது, முடியும் போது கடைசி உரைன்னு சொல்றாங்க. இல்லாட்டி புதுவாதம் வச்சிருக்க மாட்டோம். இருந்தாலும் ஒப்பந்தத்தை நாங்க மீறின மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது நடுவர்கள் 2 பேரும் சேர்ந்து நினைஞ்சிருக்கனத, குறிப்பா அந்த சைட்ல உள்ளவங்க கண்காணி என்ன கடைசி வாதத்தில் பண்றீங்கன்னு சொல்லணும். கடைசி அமர்வுங்கிறது இப்ப தம்பி என்று சொல்லும் போது இதான் கடைசிங்கிறாரு. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு இருக்கிறது, முதல்ல வேகமா அள்ளி போட்டிருப்போம். அதனால புதுவாதங்கள் வைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போய்விட்டது. அது உங்களுடைய கவனக்குறைவினால எங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. அது மட்டும் தவறு நடந்து விட்டது. ஆனால் நாங்க கேட்ட கேள்விகள் எல்லாம் அழுத்தமான கேள்விகள். நீங்க தயவு செய்து கொஞ்சம் சிந்திக்கணும். நம்ம கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கிறோமா? சரி, நாங்க கேட்ட மாதிரி உங்களை மாற்றிக்கொண்டா அது நல்லதா? நீங்க எந்த பகுத்தறிவு சொந்தம் கொண்டாடுறீங்களோ அந்த பகுத்தறிவுக்கு நாங்கள் கேட்கிற கேள்வி வராமல் உங்களை மாற்றிக்கொள்வது அது உங்களை உயர்த்துமா? நீங்க மதத்துக்கு வர வேணாம், இப்படி சிந்திக்கலாம்ல. ஆமா, இதையும் விட்டு இன்னும் பகுத்தறிவா இருக்கலாமே, இதுல இருந்து விலகிட்டா இன்னும் பகுத்தறிவா இருக்கலாமே, இதுல இருந்து நம்ம இதை எதிர்க்க ஆரம்பிச்சா இன்னும் பகுத்தறிவா இருக்கலாமே, அப்படின்னு இன்னும் கொஞ்சம் சிறந்த பகுத்தறிவுக்கு வரலாமே என்று நீங்கள் யோசித்தீர்களே, ஆனால் அது இந்த விவாதத்தினால் கிடைத்த ஒரு பயனாக இருக்கும், ஒரு நன்மையாக இருக்கும். அது மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுல கோபப்படுறதுக்கு நாங்க சொல்லல, புண்படுத்துற நோக்கம் இல்ல. விவாதம்னா முன்ன பின்ன சொல்லத்தான் செய்வாங்க. அதெல்லாம் யோசிச்சு எழுதி வச்சு வாசிக்கிறது இல்லை என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்ன சொன்னேங்கிறதே புரிஞ்சுக்காம அவங்க பதில் சொன்னாங்க. பெரியார் அரசியல்வாதிகள் எப்படி எல்லாத்தையும் திருத்தி அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறாங்களோ அதே மாதிரி ஐயாவும் சிலதெல்லாம் திருத்துறாங்க. அது தெரியாம செய்யறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பெரியார் அனைத்து சமூகத்தினரும் கருவறைக்குள் போக வேண்டும்னு சொன்னாரே தவிர போய் வணங்க வேண்டும்னு சொல்லல. இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த கலைஞர் அரசும் வீரமணியும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகரும் மாத்திட்டாங்க. ஐயா ஏன் கருவறைக்குள்ள போகணும்னு சொன்னார்னா, அங்க போனாதான் அது கருங்கல்னு அவன் தெரிஞ்சுக்குவான். அங்க போனாதான் அங்க என்ன நாத்தம் அடிக்குதுன்னு அவன் தெரிஞ்சுக்குவான். இருக்கிற தயிர், தேன், பாலெல்லாம் ஊத்தி நீங்க கருவறைக்குள்ள போக முடியாதுங்க. என்னுடைய தொழில் சம்பந்தமா நான் போய் தான் ஆகணும், மூக்க பிடிச்சி தான் போகணும். செப்டி டேங்க திறந்து வச்சா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். இது இந்த அறிவு கட்ட பயலுங்க தெரிஞ்சுக்கணுங்க. அனைத்து சமூகத்தினரும் கருவறைக்குள் போக வேண்டும்னு சொன்னார். ஐயா என்ன சொல்றாரு, வெளியே நின்று கும்பிட்டான்னா உள்ள கும்பிட்டான்னு அவங்க ஒரு பதில கையில வச்சுக்கிட்டு நேத்தைக்கு மாதிரியே இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வாதம் கிடையாது. தயவு செய்து கேள்வி என்ன சொல்றேங்கிறத கொஞ்சம் பொறுமையா புரிஞ்சிங்கன்னா தான் தெரியும். அதனால இப்ப தமிழ்ல அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா மான பிரச்சனை. திரும்ப திரும்ப சொல்றது எங்களுக்கு கடவுள் மறுப்பு மட்டும் பகுத்தறிவு கிடையாது, மனித நேயம், மான பிரச்சனை. மாரியப்பாப்புல காரைக்குடியில விபூதி பட்டையும் சந்தன புட்டு வச்சுக்கிட்டு வாசிக்கும் போது காலையில கொஞ்சம் முன்னாடியே சொன்னேன், 1000 ரூபாய் கொடுக்கிறார் பெரியார். நீங்க துண்டை தோல்ல போட்டுட்டு வாசிங்க, நான் தரேங்கிறாரு. 16 லட்சம் ரூபாய். அவர் என்ன மனித நேயம் இல்லாதவரா? ஏன் அவர் மாரியாப்புல விபூதி பட்டு அடிச்சிருக்காரு, அவரை எப்படி நம்ம 1000 ரூபாய் கொடுக்கலாம்னு ஐயா சிந்தனை பண்ணாரா? அவனுடைய மானம் பறி போகுது. அவனுக்கு நல்ல திறமை இருக்கு. 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபாய் 1918 20 வாசிக்கிறாரு நாதசுரம். ஆனால் துண்டை மேல போட உரிமை இல்ல. அப்ப அவனுடைய உரிமை அங்க மறுக்கப்படுது. 1000 ரூபாய் பணத்தை கொடுத்து துண்டை மேல போட்டு வாசிக்க சொல்லுங்கிறார். பக்தன் அவர் பாக்கலீங்க. அதே மாதிரி ஆறுமுக ஓதுவார் போய் தமிழ்ல பாடுறாரு. அங்க இருக்கிற பாப்பம் அடிக்கிறான். தமிழ்ல பாடினா அந்த சாமி தீட்டா போயிடுறோம். நாங்கெல்லாம் போயிருந்தோம் சிதம்பரத்துக்கு, ஆறுமுக ஓதுவாருக்கு பாதுகாப்பா போயிருந்தோம். நாங்க என்ன சாமி கும்பிட போறோமா? அந்த சிலை இங்க இருக்கிற தமிழன் செஞ்சது. அந்த கோவில் இங்க இருக்கிற தமிழன் கட்டினது. அதுல இருக்கிற காசு செலவு பண்ணது தமிழன். கரையாம்புத்துக்குள்ள கருணாக பூந்துகிட்டு நாங்க பாடினா தீட்டுன்னு சொல்லும்போது அது எங்களுடைய மான பிரச்சனை. ஆறுமுக ஓதுவார் எனக்கு அண்ணன்.
எங்க அண்ணனை உதைக்கும் போது எங்க அண்ணன் சாமி கும்பிடாருன்னு சொல்லி நான் ஓரமா நிக்க முடியாது. இப்ப உங்க தம்பி ஒருத்தர் நாத்திகரா இருக்காரு, நீங்க வெறுத்து ஒதுக்குவீங்களா? உங்க தம்பி இஸ்லாத்தை ஏத்துக்கல, இல்ல உங்க குடும்பத்துல ஒருத்தர் இஸ்லாத்தை உங்க பையனே ஏத்துக்கல, அதுக்காக பையன் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? வெறுத்து ஒதுக்கிடுவீங்களா? சொல்லுங்க. அது உணர்வுங்க. அது ஆரம்ப ஓதுவார் வந்து சாமியை கும்பிடணும்னு எங்களோட எண்ணம் கிடையாது. அவருக்கு அங்க தமிழ்ல பாட உரிமை இல்லைன்னு சொல்ல இவன் யாரு? எங்கிருந்தோ போலன் கனவுல இருந்தது. ஆரம்ப ஓதுவார் கும்பிடணுங்கிறது எங்களுடைய நோக்கம் கிடையாது. அங்க அவருடைய மானம் பங்கப்படுத்தப்படுது. அப்ப ஒரு தமிழனுக்கு ஒரு ஆபத்து, ஒரு திராவிடனுக்கு ஒரு ஆபத்துங்கப்ப நாங்க போய் நின்று காப்பாத்துறோம். எங்களுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்க ஒண்ணு ஆரம்ப ஓதுவார் கூட போய் தொல்லை அரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா திருவாத ஒரு என்கோன் திருவாசகம் என்ன நாங்க திருவாசகமா தேவாரமா பாட போற ஆள் கிடையாது. எங்களுடைய இனம் அவன் பூநூல் கிடையாது. அவன் அந்த சாமியை கும்பிட அவனுக்கு உரிமை இருக்கு. உங்க மதத்துல இருக்கு, எங்க மதத்துல இல்ல. நாங்க அதை வருத்துறோம். அதுக்கப்புறம் அந்த முட்டாள் வந்து அது கருங்கல்னு வந்தா வராரு, வராட்டி போறாரு, அது வேற சமாச்சாரம். அவனுக்கு அதான் சொன்னேன் எளிமையா. இப்ப உங்க குடும்பத்துல ஒருத்தர் உங்களுக்கு மாறுபட்ட கருத்து தான் நீங்க அப்படியே ஒதுக்கி வச்சிடுவீங்களா? அப்ப திருத்தறதுக்கோ அணைக்கிறதுக்கோ ஒரு ஆபத்துங்கிறப்போ உதவுங்கிறவங்க கொடுக்குறீங்களே, அதுதாங்க நாங்க ஆரம்ப உதவாறு கொடுக்குறோம். இது எந்த வகையில ஐயா தப்பா போகும்? அதனால தயவு செய்து குறை சொல்வது மட்டும் நோக்கமாக இருக்கக்கூடாது. நாங்கள் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்க சொல்வதும் ஒரு பகுத்தறிவு ஆகாது. நீங்க நல்லா சீர்தூக்கி பாருங்க. நேத்து சொன்னேன், இன்னைக்கு காலையில சொன்னேன், நேத்து காலையில சொன்னேன். நீங்க எங்க கிட்ட வர்றதுனால எங்களுக்கு ஆதாயம் கிடையாது. நீங்க இப்ப இருக்கிறதுனால எங்களுக்கு எந்தவித நட்டமும் கிடையாது. இது பூரா அறிவுபூர்வமான விஷயம். எல்லாத்தையும் சிந்திச்சுதான் பகுத்தறிவு எடுத்திருக்கோமே தவிர பகுத்தறிவு என்பது கடவுள் மறுப்பு மட்டும் கிடையாது. மனிதநேயம், மனிதநேயம், மனிதநேயம். சாமியை கும்பிட்டாலும் கும்பிடு, சாதியை ஒழிங்கிறதா எங்களுடைய சிந்தனை முதல்ல. ஏன்னா தீண்டாமை கொடுமைங்கிறது அந்த இந்து மதத்தில் அதிகமா இருக்கு. சாதியை ஒழிக்கிறதுக்கு தான் நாங்க ஊர் ஊரா போய் ரெட்டை கோலை எங்கெங்க இருக்கோ அங்க ஒரு கோலையை போட்டு உடைச்சிட்டு இருக்கோங்க. மேல் ஜாதிக்காரனுக்கு கண்ணாடி டம்ளர், கீழ் ஜாதிக்காரனுக்கு எவர்சோல் டம்ளர். இந்த கோவை ஒட்டஞ்சத்திரம் போய் அந்த கண்ணாடி டம்ளர் போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க. ஏன் அங்க என்ன கடவுளுக்காக போய் செய்யறோம்? கிடையாது. அப்ப அந்த ஊர்ல பிறந்தவன் நீங்க போய் டீ சாப்பிட்டாலும் 3 ரூபா, நான் போய் டீ சாப்பிட்டாலும் 3 ரூபா, அந்த தாழ்த்தப்பட்டவன் போய் சாப்பிட்டாலும் 3 ரூபா. அவனுக்கு மட்டும் கண்ணாடி டம்ளர். அதே நீங்க நான் வெளியூர்காரன் போனா யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ், பிளாஸ்டிக் கிளாஸ். ஏன்னா நம்ம என்ன சாதின்னு அவனுக்கு தெரியாதான். இந்த கொடுமை எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. இதை ஒழிக்கிறதுக்காக தான் நாங்க பாடுபடுறோம். அதுக்கு குறுக்க கடவுள் வந்து நிற்கும் போது கடவுளை ஒழிங்கிறோம், சாஸ்திரம் வந்து நிற்கும் போது தூக்கி நெருப்புல போடுங்கிறோம், யார் யார் வரானோ அவன் தலையெல்லாம் வெட்டுங்கிறோம். ஏன்னு சொல்றோம்? மனித வாழ்க்கைக்கு இடையூறா இருக்கான், மனித நேயத்துக்கு இடையூறா இருக்கான். ஆகவே திரும்ப திரும்ப சொல்றேன், கடவுள் மறுப்பு மட்டும் பெரியாருடைய நோக்கம் கிடையாது. இந்த மக்கள் அறியாமையிலும் மூடத்தனத்திலையும் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த காசு கையில இல்லாம இருக்கிறது ஒரே ஒரு காரணம் கடவுள் தான். வருஷா வருஷம் மாசா மாசம் பண்டிகை திருவிழா, இவன் தொட்டா தீட்டா போயிடுன்னு வேற சொல்றான். ஒரு கடவுளை நான் தொட்டு தீட்டா போனா நான் தான் சூப்பர்மேன். அந்த கடவுளை தொட்டோன்னு நான் எரிஞ்சு போயிடுவேன்னு சொன்னா கடவுளுக்கு பவர் இருக்குன்னு அர்த்தம். நான் தொட்டா அவன் தீட்டா போயிடுவானா, அப்ப நான் எனக்குள்ள பவர் அதிகம். இந்த முட்டாள்தனத்தை கூட புரிஞ்சுக்காத மக்கள் அங்க இருக்காங்க. அவங்க நம் மக்கள், உங்க மக்களும் தான், எங்க மக்களும் தான், திராவிடர்கள். அவங்களுக்கு அறிவை கொண்டு வரணும், அவங்கள மனுஷனாக்கள் தான் இவ்வளவு பாடுபடுறோம். இந்த தோழர் வந்து கடைசியா முடிவு நிறைவு. மதிப்புக்குரிய என்னுடைய மனதினில இருக்கக்கூடிய மிக உயர்ந்த தலைவர்களுள் நான் சிறப்பாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுள் என்னுடைய சகோதரர் பி ஜைனுலாதீன் அவர்களும் ஒருவர். அவரிடம் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அவர் நேற்றே என்னிடம் கேட்டார், 1.5 நாட்கள் பேசாம இருக்கிறீர்களே, ஏன் நீங்க மட்டும் ஓபன் பண்ண மாட்டீங்க உங்க வாய அப்படின்னு சொல்லி நேற்று கேட்டாப்ல. நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் அதான் எதிர்பார்த்திருப்பீங்க. ஏன்னா நான் வந்து என்னை பத்தி ஒரு சில வார்த்தைகளை நீங்க சொல்றதுக்கு கொஞ்சம் அனுமதி தரணும். நான் வந்து மயிலாடுதுறையில சூர்யா ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன்ஸ்டிடியூட்டோட பிரின்சிபாலா இருக்கேன். நான் எனக்கு மாணவர்கிட்ட பேசி தான் ஒரு 10 பேர் 15 பேர்கிட்ட பேசி தான் எனக்கு பழக்கம் இருக்க ஒழிஞ்சு எனக்கு பெரிய ஒரு அரங்கத்துல பேசி பழக்கம் கிடையாது. இவரும் என்னுடைய மாணவர் தான். மிஸ்டர் வெற்றிவேந்தனும் என்னுடைய மாணவர் தான். அவரால் நான் இழுத்து வரப்பட்டேன். அதான் உண்மை. அவரால் நான் இழுத்து வரப்பட்டேன். அப்படி இருக்கும்போது எனக்கு முஸ்லீம் மதத்தை பற்றியோ அதை பற்றிய கருத்துக்களை பற்றியோ எனக்கு தெரிவிக்க இயலாது, தெரியவில்லை. நான் தெரிந்து 10 வருடத்திற்கு முன்னாலே எனக்கு நிறைய சகோதரர்கள் இருக்கார்கள். அவரிடம் நான் கேட்டு பார்த்தேன், தயவு செய்து எனக்கு ஒரு தமிழ் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை தாருங்கள் என்று கெஞ்சி பார்த்தேன். அவர்